தாய் உடம்புல இருக்க வேண்டிய அளவுக்கு பல கோடி நுண்ணுயிர்கள் இருந்தாலே போதும் மேடம், அது பாதுகாக்குது. பூமி தாய்க்கு குழந்தை ஒரு செடி. அந்த செடி வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து பூமி தாயில பல கோடி பல வகையான நுண்ணுயிர்கள் இருந்தால்தான் பூமி தாய் ஆரோக்கியம் இருக்கும்போது அது 100% காப்பாத்துக்கும். சார், அனைத்து விவசாய நண்பர்களுக்குமே நம்ம டாக்டர் சாயல் பத்தி டாக்டர் சாயல் இங்க நடந்திருக்கக்கூடிய ரகசியம் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? எல்லாருமே இந்த மாதிரி பணமா வில்ட்டு அந்த மோக்க வில்ட்டு வந்ததுக்கு பயப்பட வேண்டியது இருக்குமா? பயப்பட வேண்டியது இல்லையா டாக்டர் இருக்கும்போது? பயப்பட வேண்டியது பயப்பட வேண்டியது இல்ல. நம்ம ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஆரம்பத்திலே மருந்து ஊத்திடுவோம். நம்மள தெரியாத நம்ம லேட் ஆகி மருந்து ஊத்துனுங்க. முதல் டோஸ் இது. முதல் வாட்டி தான். சார் எத்தனை மாசம் வேலை இது? 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் வேலையில என்ன மெத்தட்ல பண்ணிட்டு இருக்குங்க சார் இது வரைக்கும்? எல்லாம் இந்த இதுக்கு வந்து நீங்க சிம்டம்ஸ் இருந்ததுனால என்னென்ன கொடுத்துருக்கீங்க நமக்கு தெரியாம? வேற என்னென்ன ஊத்துருக்கு? வேற வந்து நாங்க வேர் மருந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருந்தது மேடம்? ப்ளூ காப்பருங்க, குளோரி இதெல்லாம் 2 தடவை கொடுத்துருக்குதுங்க வேர் மருந்து. இதுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் வந்து என்னன்னா நாங்க மறுபடியும் வந்து எந்த இது கொடுத்தும் கட்டுப்படல. இது வந்து வைரஸ்னுக்கு வந்து சீக்கிரமா வந்து ரொம்ப விரைவா கட்டுப்பட்டு இருக்குது. நாங்களுக்கு புதுவிதமான வாழை வந்து நல்ல வளர்ச்சியா காட்டுது இதுல. ஆனா 2 வாட்டி டாக்டர் சைல் குடுக்குறதுக்கு முன்னாடி 2 வாட்டி ட்ரை பண்ணிருக்கோம். அதுல கட்டுப்பாடு வரல. ஃபெயிலியர் தான் அது. நாங்க இவரு என்னன்ட்டாரு, ஒரு வாட்டி இது வந்து ஃபுல்லா ஓட்டியே விட்டுறலான் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாரு. வாழையவே அழிச்சு போடலான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அந்த வாழையினோட வளர்ச்சி வந்து வாழையவே ஓட்டி விட்டுறலான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மனசங்கட்டத்துல சொன்னாரு. இப்ப வந்து ரொம்ப திருப்தியே இருக்குது. ஏன்னா 2 வாட்டிக்கு எல்லாம் கொடுத்தாச்சல்ல, காப்பாத்த முடியல. இனி எப்படி காப்பாத்துறது? ஓட்டி விடலன்ட்டு. ஆனா அதுக்கு தாண்டி ஒரு டாக்டர் சைல் என்கிறது வந்து ஒரு விவசாயிக்காக மண் வளத்துக்காக இருக்குதுன்ட்டு சாருக்கு தெரியல இல்லைங்களா மேடம்? அது அவர் நண்பர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை தாண்டியும் ஒரு இருக்குது, அது வந்து மண்ணையும் காப்பாத்திக்கும் என்று தெரிஞ்சது இல்லைங்களா சார்? மேடம், அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் சார் என்ன சொல்ல விரும்புறீங்க மேடம்? பயம் மூலியமா கொடுத்தா வந்து வளர்ச்சிகள் நல்லா இருக்குது, மண்ணினுடைய வளம் நல்லா இருக்குது, மக்களுக்கும் நல்ல முறையான உணவுகளை கொடுக்கலாம் அப்படிங்கறது நாங்க சொல்றோம். ஓட்ட வேண்டிய வாழை வளர வைக்கலாம் இல்லைங்களா மேடம்? ஓட்ட வேண்டிய வாழையை வளர வைக்கல இல்லைங்களா மேடம்? தேங்க்யூ மேடம். ஏன்னா நம்ம மேடம் வந்து டீச்சர், பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். அவருக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த குளோரோஃபில் பத்தியும் தெரியும், மற்றும் வந்து இங்க சாயில் ஈசி பத்தியும் தெரியும். ஏன்னா பிளைண்டா ஒண்ணு பேசல இல்லைங்களா மேடம்? எல்லாமே வந்து சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன். குளோரோஃபில் என்றால் என்ன, அந்த பௌதிகத்தன்மை என்றால் என்ன, அந்த செல்லுவேருடைய வேலை என்ன என்பதன் வந்து நாம் டீச் பண்ணிருக்கிறோம். மேடம் தெரியும். என்ன ஒண்ணுமே தெரியாது, விவசாயிகிட்ட நம்ம பேசல. அதனால எந்த விவசாயம் கூட உங்க தோட்டத்துல மண்ணிலே பிரச்சனை இருந்தாலுமே அந்த செடியில பிரச்சனை இருந்தாலுமே பயந்துக்க வேண்டிய அவசியம் 100% தேவையில்லை. எல்லாருமே பிரச்சனைக்கு